சத்தியம் பைபிள் எழுதப்பட்ட இந்த 66 புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா? சத்தியம் உள்ளதா இருக்கணும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஒரு நம்பிக்கை, குரானை படிக்கும் போதே நன்மை இருக்குது நம்புறாங்க. ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. வேதத்தை படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை படிச்சு நீ நடக்கிற பத்தியா அதெல்லாம் பிரயோஜனம் இருக்குது. ஆண்டவரே சொல்றாரு, நீங்க வேதத்தை வாசிகளா மாத்திரம் அல்ல அதன்படி நடக்கிறவங்களா இருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். பிசாசுக்கும் வசனம் தெரியும், தெரியுமா தெரியாதா? பிசாசுக்கு பைபிள் பத்தி தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவனுக்கு எல்லாமே தெரியும். சங்கீதம் 91 மேற்கோள் காட்டி தான் என்ன பண்றாரு பிசாசு? ஏசாப்பா கிட்ட போய், நீ ரெண்டு வீந்து பணிந்து கொள்ளு, நான் உங்களுக்கு தரேன், உன்னை காக்கும்படி தூதர்கள் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சங்கீதம் 91 அவன் என்ன பண்ணியிருக்கிறான், படிச்சிருக்கிறான். அதை பேசிக்கு வச்சுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா பூமிக்கு வந்த போது பிசாசு என்ன பண்றான், அவரை சோதிக்கும்படியாக போய் அவரிடத்துல வசனத்தை பத்தி சொல்றானா இல்லையா? அப்போ பிசாசுக்கு பைபிள் பத்தி தெரியும். புரியுதுங்களா? அதனால இப்போ 4வது சத்தியத்தை பைபிள் வசனமே சத்தியமா. முதல்ல பிதாவாகிய தேவன் சத்தியம்னு பார்த்தோம், 2வது பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் பார்த்தோம், 3வது இயேசு சத்தியம் பார்த்தோம். இப்போ 4வது ஒரு சத்தியம் வசனமே சத்தியமா இருக்குது. 5வது சங்கீதம் 119 அதிகாரம் 142 வசனத்தை படிக்கலாம். சங்கீதம், உம்முடைய வேதம் சத்தியம். அப்போ நம்மளுக்கு கடவுள் கற்றுக் கொடுக்குற 5வது சத்தியம் எது? வேதமே சத்தியமா இருக்குது. அப்போ முதல்ல பிதாவாகிய தேவன் சத்தியம் என்று நம்ம பார்த்தோம், 2வது பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் என்று பார்த்தோம், 3வது இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் என்று பார்த்தோம், 4வது வசனமே சத்தியம் பார்த்தோம், 5வது வேதமே சத்தியம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு.